friends, welcome to AtoZ Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது cooking recipe எதுவும் இல்லைங்க. இன்னைக்கு நம்ம health benefits பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. இன்னைக்கு நம்ம முடக்கத்தான் கீரையோட health benefits பத்தி தெரிஞ்சுக்க போறோங்க. இந்த முடக்கத்தான் கீரை அப்படின்னு சொன்னோம் அப்படினாவே பெரும்பாலானோருக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா மூட்டு வலிக்கு ஒரு நல்ல நிவாரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்க எல்லாரும் வந்துட்டு முடக்கத்தான் கீரை சாப்பிட்டா மூட்டு வலி வந்து ப்ராப்ளம் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது உண்மைதாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடலுக்கும் வந்து இது பல எண்ணற்ற நன்மைகளை வந்து தருதுங்க. ஸோ அது என்னென்னு சொல்லி இன்னைக்கு பிரீஃபா தெரிஞ்சுக்க போறோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம முதல்ல இப்ப இந்த முடக்கத்தான் கீரை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாங்க. இப்ப இந்த முடக்கத்தான் கீரை பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொடி வகையை சேர்ந்தது. இதனுடைய பெயர் பாத்தீங்க அப்படின்னா முடக்கு பிளஸ் அறுத்தான் அப்படிங்கிறது தான் இந்த முடக்கத்தான் கீரையுடைய பெயர். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடல்ல ஏற்படுற முடக்குகளை வந்து நீக்கும் தன்மை இருக்கிறதுனாலதான் இதை முடக்கறுத்தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து இது பேச்சு வழக்குல வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா முடக்கத்தான் கீரை அப்படின்னு ஆயிடுச்சுங்க. இது ஒரு மூலிகை வகை செடி தான். இந்த மூலிகை பாத்தீங்கன்னா வாயு பகவானினுடைய மூலிகை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வாயு தொல்லைகளுக்கும் வந்து இது ஒரு நல்ல அருமருந்தா வந்து இருக்குதுங்க. இந்த முடக்கத்தான் இலை மற்றும் வேர் இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஏராளமான மருத்துவ பலன்களை வந்து நமக்கு தருதுங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ஏறு கொடி வேலி மற்றும் செடிகள்ல அதுவா தானா வந்து நம்ம போட்டு வளர்த்தணும் அப்படிங்கிறதுல அதுவா தானா வந்து வளரக்கூடியதுதான். இந்த முடக்கத்தான் கீரையினுடைய தண்டுகள் பாத்தீங்கன்னா கம்பி போன்று மெல்லிதாவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவும் இருக்கும். இலைக்காம்புகள் வந்து நீண்டு வந்து இருக்கும். இந்த முடக்கத்தான் இலை வந்து பாத்தீங்கன்னா துவர்ப்பு சுவை உடையது. இது வந்து ஒவ்வொரு இலைக்காம்பும் பாத்தீங்கன்னா 3 பிரிவுகளா பிரிந்து ஒவ்வொரு பிரிவுக்கும் 3 இலைகள் தான் மொத்தம் 9 இலைகள் வந்துட்டு இந்த முடக்கத்தான் கீரையில வந்து இருக்குங்க. சரி, ஓகே. இப்ப இந்த முடக்கத்தான் கீரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இது நமக்கு என்னென்ன நன்மைகள் தருது அப்படின்னு சொல்லி இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, மூட்டு வலி. இந்த மூட்டு வலி சரியாகணும்னா கண்டிப்பா நாம வந்து இந்த முடக்கத்தான் கீரை வந்து அதிக அளவுல வந்து எடுத்துக்கலாங்க. நமக்கு ஏன் மூட்டு வலி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய மூட்டுகள்ல வந்துட்டு யூரிக் அமிலம், பாஸ்பரஸ், சுண்ணாம்பு இது வந்து ஆல்ரெடி இருக்கும். ஆனா இது அளவுக்கு அதிகமா வந்து சுரக்கும் போதுதான் நமக்கு வந்து மூட்டுகள்ல வந்து வலி ஏற்படுதுங்க. சோ இதை கரைச்சி வெளியேற்றணும் அப்படின்னா நம்மளுடைய மூட்டுகள்ல வந்து வலி வந்து கொஞ்சம் கம்மியாகும். சோ அதை குறைக்கிறதுக்கு இந்த முடக்கத்தான் கீரை வந்து ரொம்பவே பயன்படுதுங்க. நம்மளுடைய கை, கால், இடுப்பு எலும்புகளிலும் வந்துட்டு இது எல்லாமே இருக்கும். ஆனா அதிகமா காட்டுறது எங்கன்னு பாத்தீங்கன்னா கால் மூட்டுலதான் வந்து அதிகமா வந்து வலி ஏற்படுங்க. சோ இந்த வலி குறையும் அப்படின்னா கண்டிப்பா இந்த முடக்கத்தான் கீரையை வந்து நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். நம்ம சாப்பிடறது மட்டும் இல்லாம இந்த கால் மூட்டுல வலி இருந்துச்சு அப்படின்னா இந்த முடக்கத்தான் கீரையும் பூவையும் அதனுடைய காம்புகள் எல்லாத்தையும் சேர்த்து இலை எல்லாமே சேர்த்து அரைச்சி நம்மளுடைய கால் முட்டியில வந்து போட்டுட்டு வரும்போது அதனுடைய வீக்கமும் வந்து கண்டிப்பா குறையும். அதனுடைய வலியும் வந்துட்டு கண்டிப்பா குறையுங்க. ஏன்னா அந்த உள்ள இருக்கிற யூரிக் அமிலம் வந்து நமக்கு படிப்படியா குறையினாவும்னா நமக்கு வலிகளும் வந்து கண்டிப்பா வந்து குறையுங்க. 2வது, தோல்வியாதி. முடக்கத்தான் கீரை தோல்வியாதிகளுக்கு சிறந்த நிவாரணமா இருக்குதுங்க. இந்த முடக்கத்தான் கீரையை நல்லா அரைச்சி அதை வந்து சொறி, சிரங்கி இந்த மாதிரி தோல்வியாதிகள் இருக்கும் இடங்கள்ல நம்ம 10 மாதிரி போட்டுட்டு வந்தோம்னா நல்ல நிவாரணம் வந்து கண்டிப்பா கிடைக்குங்க. 3rd one, மூலம். நார்ச்சத்து குறைவாக உள்ள உணவுகள் உண்பது நீண்ட நாள் மலச்சிக்கல் போன்ற காரணங்களால சிலருக்கு வந்து இந்த மூலம் நோய் வந்து கண்டிப்பா ஏற்படும். சோ அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த முடக்கத்தான் கீரை வந்து சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த மூல நோயில இருந்து கண்டிப்பா வந்துட்டு வெளிவரலாம். 4th one, மாதவிடாய். பெண்களுக்கு மாதந்தோறும் ஏற்படும் மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல நிவாரணமாக வந்து இது செயல்படுதுங்க. இந்த முடக்கத்தான் கீரையை வந்துட்டு அரைச்சிட்டு குழந்தை பெற்ற பெண்களினுடைய அடிவயிற்றில் வந்து பூசி வந்தோம் அப்படின்னா கர்ப்பப்பையில இருக்கிற நச்சுக்கள் அனைத்தும் வந்து முழுதுமாக வெளியேறுதுங்க. 5, காது வலி. கிளைமேட் சேஞ்ச் ஆகுறது இல்ல வேறு சில காரணங்களாலும் குழந்தைங்களுக்கும் பெரியவங்க எல்லாருக்கும் இந்த காது வலி ஏற்படும். அந்த காது வலி ஏற்படும் போது இந்த முடக்கத்தான் கீரையை வந்து அரைச்சு அதனுடைய சாற்றை வந்துட்டு ஒரு சில துளிகள் வந்து நம்மளுடைய காதுகளுக்குள்ள விடும் போது காது வலி வந்து கண்டிப்பா வந்து குறையுங்க. 6, புற்றுநோய். புற்றுநோயாளிகளுக்கு அவர்களின் உடலினுடைய புற்று செல்கள் வந்து தொடர்ந்து உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும். சோ இந்த முடக்கத்தான் கீரையை வந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த புற்றுநோய் செல்கள் வந்து மீண்டும் அதிகமா வளராம தடுக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாம நோயினுடைய தன்மையை வந்து குறைக்கிறதுக்கும் இந்த முடக்கத்தான் கீரை வந்து பயன்படுதுங்க. 7, தலைவலி. ஜலதோஷம் மற்றும் வேற சில காரணங்களாலையும் வந்து ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கடுமையான வந்து தலைவலி வந்து ஏற்படுங்க. சோ அந்த தலைவலி இருக்கிறவங்க இந்த முடக்கத்தான் இலைகளை வந்து கொஞ்சம் கசக்கி சுடுதண்ணில போட்டு ஆவி பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து தலைவலி வந்து நீங்குங்க.
8 பொடுகு தொல்லை. தலைமுடி சுத்தமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதனால என்னதுன்னா இன்னைக்கு பெரும்பாலானவங்களுக்கு பாத்தீங்கன்னா தலையில பொடுகு பிரச்சனை ஏற்படுது. சோ அப்படி இருக்கிறவங்க இந்த முடக்கத்தான் இலைகளை அந்த முடக்கத்தான் இலையில ரெடி பண்ணன எண்ணெயை தலைக்கு தடவி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பொடுகு தொல்லை நீங்குங்க. இப்ப பாருங்க, நம்ம இந்த முடக்கத்தான் கீரை சாப்பிடறதுனால என்னென்ன மருத்துவ பயன்கள்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். இது மெயினா பயன்படுறது பாத்தீங்கன்னா மூட்டு வலிக்கு ரொம்பவே பயன்படுது. இந்த முடக்கத்தான் கீரையை நம்ம எப்படி எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடக்கத்தான் தோசை சாப்பிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா முடக்கத்தான் ஜூஸ், அதை கஷாயம் வைக்கலாம். அடுத்ததான் அந்த கீரையை சட்னி செய்யலாம். அதை மறுபடியும் பொடி பண்ணி நல்லா அந்த வெயில்ல காய வச்சு பொடி பண்ணி அதை நாம சுடுதண்ணில போட்டு கொதிக்க வச்சும் குடிக்கலாம். இந்த மாதிரி முடக்கத்தான் கீரையை நம்ம பலவிதமா பயன்படுத்தலாங்க. இதை நம்ம உணவுப் பொருட்களை எடுத்துக்கும் போது குழந்தைங்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் இதை கொடுக்கும் போது அவங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனை இந்த மாதிரி வராம நம்ம கண்டிப்பா தடுக்க முடியும். ஏன்னா குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம இந்த முடக்கத்தான் கீரை அதிகமா பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க வளர வளர அவங்களுடைய எலும்புகள்ல பிரச்சனைகள் ஏற்படாம நம்ம கண்டிப்பா பாதுகாத்துக்குவாங்க. சோ இனிமேல் முடக்கத்தான் கீரை எங்க கிடைச்சாலும் கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க. இது பாத்தீங்கன்னா சும்மா காட்டு வெளியில கூட கொடி மேல எல்லாம் படர்ந்து இருக்கும். சோ கண்டிப்பா இந்த கீரையை சுத்தம் பண்ணி நீங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க, ரொம்பவே நல்லது. இந்த முடக்கத்தான் கீரையினுடைய இன்னைக்கு மருத்துவ பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பயன்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பலவிதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மற்றும் பலவிதமான சமையல் ரெசிபிகள் இருந்தா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோடன் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.